ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது அன்ஷிதாவுக்கும் பவித்ராவுக்கும் சண்டை. இன்னையா சொல்கிறீங்க? ரெண்டு பேருமே ஒரே டீம் ஆச்சு. ஆமாம் ஆமாம். ஆனால் பவித்ரா விட அன்ஷிதா ரொம்ப நல்லவங்க இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து இங்கே வந்துட்டு ஏதோ வாயமூடு சொல்லியிருக்காங்க போல பவித்ரா. உடனே டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன நீ எப்படி வந்து வாயமூடு சொல்லுவேன்? ஏன்னா எனக்கு பிடித்த ஆள் தான் வந்துட்டு அங்கே வந்து கேப்டனாக இருக்காரு. நான் கேப்டனோட அசிஸ்டன்ட் மாதிரி. என்னைய வந்து நீ எப்படி வாயமூடுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போகிறாங்க. நீ சொல்லக்கூடாது, நான் அப்படி தான் சொல்லுவேன். அவங்க சொல்கிறாங்க நீ சொல்லக்கூடாது. மாறி மாறி ஜெஃப்ரி எப்படி தலை பிச்சுக்கிறாரு. தேவைதான், எத்தனை வேலை பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்குது. எல்லோரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னா கேப்டன் உள்ளே என்ட்ரு ஆகிறாரு. இதே இது ஜாக்லின் தான். ஜாக்லின் வாயை மூடு அப்படி இப்படின்னு கத்துறாரு. நீ என்ன சொல்ல வேலை வச்சுக்காது அப்படி இப்படின்னு கத்துறாரு. அங்கே வந்துட்டு அன்ஷிதா வாயை மூட சொல்கிறது எப்படி? அசின் வாயை மூடு, அசின் வாயை மூடு, அசின் அப்படின்றாரு. அங்கே வந்து பூச்சி கலாச்சாங்க ஜாக்லின். பார்த்தீங்களா? அசின் வாயமோடா. உடனே அந்த பக்கம் கேட்டுருச்சு அன்ஷிதாக்கு. உடனே அங்கேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பவித்ரா கிட்ட சண்டையை போட்டு நிறுத்திட்டு இங்கே வந்து விஜய் விஷால் காதில் விழுந்துச்சு. சரி, எதுக்கு நம்ம இதை வேறு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு வேறு திரும்ப அப்போ தான் அசிங்கமானு சொல்லிட்டு இங்கே பாரு அங்கே பாரு நம்ம உன்னை வந்துட்டு கலாய்க்கிறாங்க பாரு. நீ என்ன அசின்னு சொன்னல, நீ என்ன கற்று இல்லைன்னா உன்னே தான் இந்த மாதிரி கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்ல திரும்ப ஒரு ஏன் ஜாக்லின் அப்படி சொன்னேன்? நான் இங்கேருந்து உன்னை நான் கேட்கும்போது சத்தமாக தான் கேட்க முடியும். இப்போ நான் பக்கத்தில் இருக்கேன், அதனால் நான் உங்களை அசின் கலாய்க்கிறேன். உனக்கு என்ன? நான் கேட்டுட்டு தான் இருக்கேன்னு. நீ இந்த மாதிரி வந்துட்டு ஓரவஞ்சனம் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத. இதே ஜாக்லின் ஏதாவது பண்ணியிருந்தா நான் கற்றுறேன். அங்கே அன்ஷிதா போனால் ஓவராக அப்படியே பொறுமையாக அப்படியே பொங்குற ஹசின்ற பொங்குறன்னு சொல்லிட்டு போட்டு பொழந்தாங்க. செம்ம சிரிப்பாயிடுச்சு. அதாவது ஒரு சில நேரங்களில் வந்துட்டு ஜாக்லின் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா இந்த தர்ஷிகா போனதுலேருந்து அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டு இருந்தார். தர்ஷிகா போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்ஷிகாவத்தை அவர் பண்ணுற வேலை இருக்குதுங்க. ஐயோ அப்பா, சரி இவ்வளோ சண்டை நடந்துட்டுருக்கே, கேப்டனாக இருக்கார், அங்கே போய் சண்டை போட்டு கொஞ்சம் இல்லைன்னா இவருங்க எப்படி ஜாக்லின் கத்துறாரு அந்த மாதிரி கத்தாமல் போயிட்டு அசின் சைலண்டர். பவித்ராவும் சொல்கிறதில்ல. என்னத்தை சொல்ல, எப்படியோ வந்துட்டு மக்களுக்கு இவரை பற்றி தெரிஞ்சே சரி அப்படின்றது ஜாக்லினோட நினப்பு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை.